மார்னிங் ஃபேம். டிஎன்பிசி குரூப் 2-2A ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம பார்ப்போம். ஜென்ரல் இங்கிலீஷில் 2022 பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு 3 வகையாக இருக்குது. அதில் பார்ட் ஏ வந்து 36 கொஸ்டின்ஸும், பார்ட் பியில் 32 கொஸ்டின்ஸும், பார்ட் சியில் வந்து 33 கொஸ்டின்ஸும் இருக்குது. இந்த 3 பார்ட்ஸ்லையும் அதிகமான கொஸ்டின்ஸ் இதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல தான் வந்திருக்கு. கிராமர் பார்ட் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அந்த 36 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எந்தெந்த இடத்துல ஃபாலோ ஆகிருக்கு, என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து இருக்குன்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து கிராமர் பார்ட்டில் டீட்டெயில் அனலைசிஸ் பார்ப்போம். கிராமர் பார்ட்டில் எந்தெந்த டாபிக்ஸில் அதிகமான கொஷின்ஸ் வந்துருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃப்ரேசஸில் பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த பார்ட்டில் நீங்கள் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி ஃப்ரேசஸில் 4 கொஷின் வந்திருக்க மாதிரி எதில் வந்து அதிகமான கொஷின்ஸ் வருதோ அதை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் நல்லா பெட்டராக படிச்சுட்டு அப்புறம் கம்மியான கொஷின்ஸ் வந்து தான் நம்ம அடுத்து கவர் பண்ணுற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃப்ரேசஸில் 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டனிம்ஸில் 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் டென்சஸில் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கரெக்ட் சென்டென்ஸ் அந்த சாப்டர்ஸில் பார்த்திங்கன்னா 3 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 4, 4, 3, 3 இந்த 4 டாபிக்ஸ்குள்ளேயே நமக்கு வந்து நியர்லி 15 கிட்ட கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ வந்து நம்ம இந்த 4ஐயும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இருக்கிறதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். எப்படியும் கரெக்ட் சென்டென்ஸ் வந்து டென்சஸ் படித்தாலே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சினானிம்ஸ் வந்து 2 கொஷின்ஸ், ஆண்டனிம்ஸ் 4, ஆர்டிகல்ஸ் வந்து 2, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் வரவே இல்லை, கேட்கவும் இல்லை லாஸ்ட் டைம். அதே மாதிரி வாய்ஸ்லையும் வந்து லாஸ்ட் டைம் கேட்கல, ஹோமோஃபோன்ஸ்லையும் லாஸ்ட் டைம் கேட்கல, ஆட் வேர்ட்ஸ்லையும் கேட்கல, அப்புறம் கரெக்ட் டிகிரி அதுவும் கேட்கல. இந்த மாதிரி 4-5 டாபிக்ஸ் வந்து கேட்காம விட்டுருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது, கேட்காம போயிட மாட்டாங்க. அவங்க எப்படி வேணாலும் கொஷின் பண்ணலாம். இதை வந்து நம்ம படிக்காமல் விட்டுறக்கூடாது. அடுத்து 2 கொஷினை எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல், ப்ரிப்போசிஷன், கொஷின் டேக், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், சென்டென்ஸ் பேட்டர்ன், கரெக்ட் சென்டென்ஸ் நான் சொன்ன மாதிரி 3, அடுத்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து 1, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வந்து 2, பிளெண்டிங் வேர்ட்ஸ் 2, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 2, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து 2, மொத்தம் 36 கொஸ்டின்ஸ். இப்படி தான் மொத்தமாக வந்து லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. இதை ஒரு ஃப்ரேமாக வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து எதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், எதை வந்து லீஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் அப்ளை பண்ணி படிங்க, நல்லபடியாக முடிங்க. அடுத்து பார்ட் பி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ கீப் ஃபாலோயிங். தேங்க்யூ.